குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நான் மட்டன் 1 கிலோ எடுத்துருக்கேன். நான் இதுக்கு 1/4 கிலோ வெங்காயம், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். மேலே தூவுறதுக்கு கொத்தமல்லி தலை எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு பெரிய துண்டு அளவு எடுத்திருக்கேன். நான் பாதி 2 பாதியாக பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு பூண்டு பெரிய பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மிளகு 4 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். ஜீரகம் 2 ஸ்பூனு, தனியா 3 ஸ்பூனு, ஒரு சின்னதாக ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு 10 எடுத்திருக்கேன். பட்டை ஒரு 5 பட்டை எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய், 1 ஸ்பூனு பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூனு கிராம்பு, ருசிக்கு உப்பு, மஞ்சள் பொடி, நல்லெண்ணெய் நான் பார்த்திங்கன்னா 50 ml எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். மட்டனை உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நான் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், நான் இதில் மட்டன் போட்டு குக்கரில் வச்சுட்டேன். இப்போது 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டு, 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டு, கொஞ்சமாக தண்ணி வேகிற அளவுக்கு, ரொம்ப வேண்டாம். மட்டனில் ஏற்கனவே தண்ணி இது விடும். இப்போ எல்லாம் கலக்கி விட்டு ஒரு 6 விசில் விடுங்க, மட்டன் வேகிற அளவுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மசாலாலாம் நம்ம வறுக்கிறோம். பச்சை போட்டால் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போது நான் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நான் இது வதக்கிறதுக்கு ரொம்ப எண்ணெய் ஊற்றாதீங்க. ஃபஸ்ட்டு தனியா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், தனியா எல்லாம் போட்டு ரொம்ப கருகு விட்டுறாதீங்க. லைட்டாக சின்ன தீ வச்சு வதக்குங்க. நான் வதக்குறேன், சின்ன தீ வச்சு வதக்குறேன். ரொம்ப தீ வச்சிங்கன்னா எல்லாம் கருகிரும். ஜீரகம் எல்லாம் கருகிரும். மிளகுலாம் ரொம்ப ஒரு மாதிரி கருகு வாசனை வரும். சின்ன தீ வச்சு நீங்கள் வதக்குனீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். அதில் இது நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நான் காஞ்ச மிளகாய் 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு கிள்ளி போட்டுடலாம். இந்த கருப்பு போட்டுக்கலாம். இது வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் 4 கிலோ எடுத்துருக்கேன். நான் வெட்டவே இல்லை. இது நான் வெட்டாமல் நான் இப்படி போட்டால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு நான் நசுக்கி வச்சுருக்கேன். இது இதில் போட்டுடலாம். பூண்டு இஞ்சி போட்டோம். இப்போ இந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மிக்சியில் இதில் போட்டு வச்சுருக்கோம். போட்டு இது கொஞ்ச நேரம் வதக்கலாம். நல்லா வதக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போது இந்த 2 சிக்கனை இதில் போட்டுடலாம். இப்போ இந்த மஞ்சப்பொடி கொஞ்சம் போடுவோம். கொஞ்சம் உப்பு போடணும். ஏற்கனவே வேகும் போது உப்பு போட்டேன், இன்னும் கொஞ்சம் போடலாம். நல்லா வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு மட்டன் சுக்கா. இப்போது இந்த கொத்தமல்லி தூளை இதில் போட்டுடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடணும்னு நினைப்பீங்க. ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க.